ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்மணி இக்கேல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். ஆராதனை என்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? அந்த ஆராதனை வைத்து ஆண்டவர் நம்மோடு இடைப்படுன்னு சொல்லி பிள்ளைங்களோடு சேர்ந்து நம்ம ஆராதிக்கலாம். ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில இருக்கும். இப்பொழுது கூட ஒரு சூப்பரான ஆராதனையில தேவனுடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்தலாமா? பிள்ளைங்களோட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஆராதிக்கலாம். நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செஷனுக்குள்ள வந்திருக்கோம். என்ன செஷன் தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா உற்சாகமா ஏசு ராஜா வந்திருக்கிறார் அப்படின்ற பாடலை எல்லாம் சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் கைகளை தட்டி என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? மன்னிக்க போறாங்க. உண்மையா கேட்பீங்களா? மன்னிப்பதில் வல்லவர் உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடி வா என் மகனே, உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடி வா என் மகளே. கொண்டாடுவோம் 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 கவலைகள் கிட்ட வர போறாங்க. பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கரத்தை பிடிச்சு நீங்க நடத்துங்க. துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் 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 கவலைகள்
ஏசப்பா எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறாங்களோ அவங்க மத்தியில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏசப்பா துதிகள் இல்லை, பிரியப்படுகிறவராக இருக்கிறாரு. ஏசப்பாவை கொஞ்ச நேரம் ஏசப்பாவை ஆராதிப்போமா? உங்கள் பிரசன்னத்தில் அப்படின்ற பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். 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 என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆராதனை நல்லா இருந்துச்சா? ஆராதனை என்பது ஆர்ப்பாட்டத்துல முடியாமல் நம்மளுடைய அர்ப்பணிப்புல முடியும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய அன்பை மறுபடியும் உணர செய்கிற ஒரு ஆராதனையா இருக்கும். அதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். இந்த ஆராதனை மூலமாக தேவன் நாம மகிமைப்பட்டது போல நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை ஆராதிங்க. இப்பொழுது கூட ஜோதி ஆனந்த் அக்கா துளிர்க்க செய்வார் அப்படிங்கிற தலைப்புல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வராங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாமா? கண்மணியே கேள். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு தேவ செய்தியை கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் கிராம் மிஷனரி சார்பாக என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்பொழுது கூட 1 நிமிடம் ஜெபித்து இந்த செய்தியை நாம் தொடரலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேலையில் கூட ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுவீராக. அவர்களோடு நீர் இடைப்படுவீராக. அவளுக்கு வேண்டிய வசனம் என்னும் மன்னாவை அவங்களுக்கு தருவீராக. அவங்களோடு பேசுவீராக. அவங்களை இன்னும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஆண்டவரே அவங்க வாழ்க்கைக்கு தேவையான சத்தியத்தை ஆண்டவரே அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுத்துவீராக. நீர் உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு எடுக்க போகிற செய்தி எசேக்கியேல் 37:11 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, அவர்கள் சொன்னாங்களாம், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க அவங்க கலங்கிறத பார்க்குறோம்.
ஏன் இந்த கலக்கம் அப்படின்னா, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போய் இருந்தாங்க. அதாவது அந்த பாபிலோன் ஆண்டவர் அவங்கள ரொம்ப நேசிச்சாரு, இஸ்ரவேல் ஜனங்களை நேசிச்சு எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவங்க மீட்டு கொண்டு வந்தாரு. எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் அங்க செஞ்சாரு. இதை கண்ணார பார்த்த அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆண்டவர் கட்டளையிட்ட யாவையும் கைகொள்ளாதபடி அவருக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செஞ்சாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, அந்நிய தேவனை வழிபடக்கூடாது, நாள் பார்க்கக்கூடாது, நிமித்தம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. ஆனா அவங்க கீழ்ப்படியல. இன்னும் நிறைய தவறுகளை செய்து மீண்டும் மீண்டும் ஆண்டவரை என்ன செஞ்சாங்க, கோபப்படுத்தி ஆண்டவருக்கு விரோதமாக பல காரியங்களை செஞ்சதுனால ஆண்டவர் என்ன செஞ்சாராங்கன்னா, ஆண்டவரை அவங்க துக்கப்படுத்தினாங்க, அவங்க கோபப்படுத்தினாங்க. இன்னும் அவருக்கு விரோதமான பாவங்களை செய்து அவங்க அப்படியாக அவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள்லாம் செஞ்சாங்க. இப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு தீர்க்கதரிசி அனுப்புனாரு. அவங்க எப்படியாவது திருந்தணும், அவங்க என்னுடைய பிள்ளைகளா நான் இன்னும் அவங்கள நேசிக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் மனம் திரும்புவதற்காக அநேக தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்புனாரு. அவங்க அவருக்கு செவி கொடுக்கல. ராஜாக்கள் நியமிச்சாரு, அதற்கும் அவங்க செவி கொடுக்கல. அவங்க செய்த பாவத்தை நிமித்தம் ஆண்டவர் பாபிலோன் ராஜா கையில அவங்கள ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்த பாபிலோன் தேசத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்க பாபிலோனியர்கள் இவங்களை கொடுமையா நடத்தினாங்க. இவங்களால ஐயோ என்னால உயிரோட இருக்க முடியலையே, அவ்வளோ நான் கஷ்டப்படுறேனே, கொடுமைப்படுத்தப்படுறேனே, இதுக்கு இப்படி இருக்கிறதுக்காட்டி நான் இறந்துடலாமே, அந்த அளவுக்கு அவங்க அந்த இடத்துல கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய கவலைகள், அவங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் அவங்களால தாங்கவே முடியல. இப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் தொய்ந்து போயிட்டாங்க. ஐயோ நாங்க இன்னுமே எங்க நம்பிக்கை, நாங்க இந்த நாட்டுல இருந்து விடுவிக்கப்படுவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, அந்த இடத்துல வந்துருச்சு. அப்பதான் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அனுப்பி, இந்த பாரு நான் சொல்ற வார்த்தைய நீ அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிக்சர் மாதிரி அவருக்கு தரிசனம் காமிச்சாரு. அதுல என்னன்னா, ஒரு பெரிய எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல எலும்புகள் குவிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த எலும்பு உயிரடையுமான்னு கேட்டாரு. ஆண்டவரே உம்மாலதான் முடியும்னு சொல்லி எசேக்கியா ராஜா சொன்ன பொழுது, சரி நான் சொல்றத நீ சொல்லுனாரு. உடனே தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு, எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைத்தாரு. உடனே அங்க குவிக்கப்பட்டிருந்த எலும்புகள்லாம் அது யார் யார் எலும்புனே தெரியாது, உலர்ந்து போய் காஞ்சு போய் இருந்துச்சு. பூசண முத்த அந்த மாதிரி அந்த இடத்துல குமிஞ்சு கடைஞ்சி அந்த தீர்க்கதரிசனம் உரைத்த போது அந்தந்த எலும்போட அந்தந்த சரீரத்தோட அது போய் ஒட்டிக்கிடுச்சு. ஒட்டி இப்போ நரம்புகள் உண்டாயிருச்சு, அடுத்து மாம்சம் உண்டாச்சு, அடுத்து தோல்னால மூடப்படட்டும்னு சொல்லி எசேக்கியா தீர்க்கதரிசனம் செஞ்சாரு. அதே மாதிரி தோல் உண்டாயிருச்சு. இப்போ ஆவி இல்லை, எல்லாம் நல்லா ஒரு ஆவி இல்லாம இருந்துச்சு. சரீரம் இருந்துச்சு ஆனா ஆவி இல்லை. உடனே அதையும் நீ தீர்க்கதரிசனம் ஆவியை பார்த்து உரைன்னு சொன்னாரு. இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைச்சாரு. உடனே அதுவும் போய் எல்லாரு உடம்புக்குள்ளேயும் நான் ஆவியை ஊத்தின போது அது மனிதர்களாக என்ன செஞ்சாங்க, எலும்புகளும் அப்படி எழுந்து நின்று காலூண்டி நின்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில உலர்ந்து போன சூழ்நிலையில இருக்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இவ்விதமாக நான் மறுபடியும் உங்களை என்ன செய்வேன், குறிய வாழ்க்கையில மரித்து போய் இருந்த உங்களை மறுபடியும் எழுப்புவேன், உங்க தேசத்துல கொண்டு உங்களை நாட்டுவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காம இருப்பாரா? இந்த நாட்கள்ல நான் நிறைய படிச்சிருக்கேன், படிப்புக்கு ஏற்ற எனக்கு வேலை இல்லை, எனக்கு ஏற்ற துணை நல்ல வாழ்க்கை எனக்கு இல்லை, எனக்கு வயது ஆகிக்கிட்டே போகுது, ஆனா சரியான திருமண வாழ்க்கை இன்னும் எனக்கு அமையலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேனே, எனக்கு ஏன் இப்படி என் வாழ்க்கை நம்பிக்கையற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க குறை சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க உங்க சுய நலத்தின்படி நீங்க வாழ்க்கையை தேர்வு செய்தால் அது நல்லா இருக்காது. ஆனா அவர் விருப்பத்திற்கு, அவர் ஆசைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களை வாழ்க்கையை என்ன செய்வாரு, அவர் ஆசீர்வதிப்பாரு. அதனால இன்றைக்கு ஆண்டவரை குறை சொல்றதை விட்டுட்டு, ஏன் தேவனே எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு சொல்றதை நீங்க விட்டுட்டு, ஆண்டவர் என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னா, என்கிட்ட பெருமை இருக்கா, மேட்டிமை இருக்கா, ஒருவேளை கீழ்ப்பிடுதல் என்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி சற்று நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற
குறைய நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்து அதை சரி பண்ணும்போது நிச்சயமாக நம்பிக்கையற்ற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் நம்பிக்கையுள்ள வாழ்க்கையாக மாற்றுவார். உலர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டுமாய் துளிக்க செய்வார். இந்த வாலிப பருவம் வந்து உங்களுக்கு நல்ல சிறகு கடித்து பறக்க வேண்டிய பட்டாம்பூச்சியை போல பறக்க வேண்டிய ஒரு பருவம். நல்ல ஒரு மரம் எப்படி துளிர்க்கிறதோ அந்த ஒரு நல்லா துளிர்த்து நல்லா பசுமையாக காணப்படுவதோ அதே போல தான் உங்கள் இளமை பருவம். இந்த இளமை பருவத்தில் நீங்கள் ஒருவேளை பாவம் செஞ்சுருக்கலாம், தவறான சிநேகத்தில் நீங்கள் சிக்கி உங்கள் லைஃப்பை இழந்திருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு சிந்தித்து பாருங்கள், நான் எந்த இடத்துல தவறுனேன்னு சொல்லி சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அந்த இடத்துல நீங்கள் சரி பண்ணும்போது கர்த்தர் இன்னும் உங்களை துளிர்க்க பண்ணுவார், இன்னும் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவாருங்கிறத சந்தேகமே இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரை ஏன்ட்ட என்ன குறை இருக்குப்பா, நான் சரி பண்ண எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அழகான ஒரு காலேஜில் பெண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தா, படிக்கும்போது அவளுக்கு சகோதரனோட சிநேகம் ஆயிடுச்சு. உடனே அவள் என்ன செஞ்சா, அந்த உலக பிரகாரமான மனிதனை சிநேகித்து அவன் பின்னாடி என்ன செஞ்சா, அவன் பின்னாடி போயிட்டா. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. வாழும்போது சீக்கிரத்திலேயே அவங்களுடைய அன்பு தணிந்து அந்த பையன் அந்த வாலிப பிள்ளையை விட்டுட்டு போயிட்டான். அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அவள்கிட்ட காசு இல்லை, என்ன வேலை செய்யன்னு சொல்லி அவளுக்கு தெரியல. ஒன்று அந்த பிள்ளையும் பால் கிடைக்காம கஷ்டத்தின் மத்தியில் அதுவும் இறந்து போச்சு. இப்போ இவள் மட்டும் என்ன செய்கிறா, ஐயோ நான் என் பெற்றோருடைய பேச்சை கேட்காம நான் வந்தது எவ்வளோ தப்பாக இருக்குது, இவனுடைய நேசந்தான், இவன் என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவானேன்னு சொல்லி இவன் பின்னாடி வந்தேன். ஆனால் இவன் பாதியிலே நான் விட்டுட்டு போயிட்டானே, என் குழந்தையும் செத்து போச்சே, என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்போ தான் சிந்திச்சா, சரி அம்மா வீட்டுக்காவது போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா தேடி போகும்போது அவங்க அம்மா வாசல்ல போய் இவ வந்து நின்னா, அவ கதவை தட்டினா, திறந்தாங்க. என்னம்மா உனக்கு பிச்சை வேணுமான்னு கேட்டாங்க அவங்க அம்மா. அந்த அளவுக்கு அவளுடைய நிலைமை உருமாறி இருந்துச்சு, அவளுடைய அமைப்புகள் எல்லாம் உருமாறி இருந்துச்சு. உடனே பிச்சை வேணுமான்னு கேட்டப்ப அவ அப்படியே அழுதுட்டு, அம்மா நான் தான் உன் பிள்ளைம்மா வந்திருக்கிறம்மான்னு சொன்னா. எவ்வளோ வேதனை அந்த அம்மாவுக்கு பாருங்க. அந்த அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க, திட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, சரின்னு சொல்லி அந்த அம்மா சேர்த்துக்கிட்டாங்க அந்த மகளை. நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலை சிக்கி உங்கள் வாழ்க்கை சின்னாபனமாக இருக்கா? சற்று சிந்திங்க, சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. மறுபடியுமாய் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர்றது ஆண்டவர் மாத்திரம்தான். ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நான் சுயநலமாக ஆண்டவரே நான் சிந்திச்சு ஆண்டவரே என்னென்னமோ நான் பண்ணிட்டேன், இன்னுமே நான் அப்படி பண்ணாதபடி உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் ஆசைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் நம்பிக்கையை துளிர்க்க பண்ணுங்க. என் உலர்ந்து போன வாழ்க்கையை மறுபடியும் நீங்கள் துளிர்க்க பண்ணுங்க, கட்டி எழுப்புங்கன்னு சொல்லி உங்களை அர்ப்பணிக்க. உங்கள் நிமித்தம் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு அவர் செய்வாருங்க, சந்தேகம் இல்லை. 2வதா பார்க்குறோம், நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 52:2 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்லி இருக்கு. வசனம் சொல்லுது, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி வசனத்தில் பார்க்குறோங்க. இந்த வசனம் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை கீழே விழுந்தா என்ன செய்யும், அது யாராவது தூக்க மாட்டாங்களா, அப்பா வந்து தூக்க மாட்டாங்களா, அம்மா வந்து தூக்க மாட்டாங்களான்னு சொல்லி அழுதுட்டு அங்கேயே கிடக்கும். ஒரு விவரம் தெரிஞ்ச வாலிப பெண்ணோ ஒரு பையனோ விழும்போது என்ன செய்வாங்க, ஐயோ யாரும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சிருவாங்க இல்லையா? அதே போல் இந்த நாட்களில் நீங்களும் இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் எழுந்து பிசாசோடு நீங்கள் போராடணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரு. அப்படியே விழுந்து கிடைக்காதீங்க, நீங்கள் எழும்பணும். எழுந்து என்ன செய்யணும், போராடணும். அதாவது உலகத்தில் போராட்டம் உண்டு, உபத்திரவம் பாடு துன்பம் எல்லாம் உண்டுன்னு தான் வேதவசனம் சொல்லுது. அதை நீங்கள் எந்திரிச்சு என்ன செய்யணும், நீங்கள் போராடணும். ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கை பாழாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால நீங்கள் என்ன செய்யணும், மேற்கொள்ளணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒருவேளை உங்களை அவமானப்படுத்திக்கலாம், உங்களை நிந்திச்சிருக்கலாம், இவ இப்படித்தான் சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை விழுந்து கிடந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் என்ன செய்யணும், எழணும். நம்மளா எழ முடியாது. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே என்னை எழுப்புங்கப்பா, ஆண்டவரே நான் படுத்து கிடந்தது போதும்ப்பா, என்னை ஆண்டவரே இந்த போராட்டத்திலேருந்து நான் விடுபட்டு மறுபடியும் எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை எழுப்பி விடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் நினைச்சுவார், உங்களை எழுப்புவார். நமக்கு எல்லாரோடும்
இந்த உலகத்துல எப்பவுமே போராட்டம் உண்டுன்னு தான் நம்ம பார்க்குறோம். பிசாசு சொல்லுவான், நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, உன் வாழ்க்கை அவ்வளோதான் போச்சு, நீ இன்னுமே எழும்ப முடியாது, நீ ஒன்றுமே உதவ மாட்ட, நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பிசாசு உங்கள் காதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? என் பாவத்தை மன்னிக்கிறவர், என்னுடைய வாழ்க்கையை கட்டுக்கிற ஆண்டவர், என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, நான் எழும்புவேன், நான் எழும்பி நிச்சயமாய் நான் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் தட்டிவிட்டு பழைய அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நினைக்காதபடி அதை மறந்து விட்டு நீங்கள் மறுபடியுமா என்ன செய்யணும்? எழுந்து உங்கள் காரியங்களை நடப்பீங்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நீங்கள் படுத்திருக்கலாம், கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு உங்கள் வாழ்க்கையை கட்டுவதற்கு. நீங்கள் மறுபடியும் எழும்புங்க, நிச்சயமாய் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. ஒரு கதை படித்தேன் நான் புக்கில். என்னன்னு சொன்னால், அப்பா மட்டும் ஒரு கழுதை மேலே ஏறி போனாங்க, மகனை நடக்க வச்சு அப்பா மட்டும் மேலே ஏறி போகும்போது சில பார்த்தவங்க சொன்னாங்க, இவர் பெரியவராக இருக்காரு, அந்த சின்ன பையனை போய் நடக்க வச்சு கூட்டு போகிறாரு, இவருக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த பையனை கழுதை மேலே ஏற்றி அவர் நடந்து போனார். அதை பார்க்குற ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் பாரு சின்ன பையனை போய் மேலே ஏற்றிட்டு இவர் நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 2 பேரும் கழுதை மேலே ஏறி போகும்போது பாவம் அந்த கழுதைக்கு வலிக்கும் தானே, இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இரக்கமானதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாவம் நிறைந்த அக்கிரம் நிறைந்த இந்த உலகத்துல எதையும் பேசலாம், நீங்க என்ன செஞ்சாலும் அது தவறுன்னு சொல்லி தான் பேசுவாங்க. அதனால நீங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம உங்களுக்குள்ள இருக்கிற தூசியை நீங்க உதறிட்டு மறுபடியும் எழும்பி உங்க வாழ்க்கையை நீங்க இலக்க நோக்கி, நான் நிச்சயமா எனக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு, நல்ல வேலையை கொடுப்பாரு, இந்த பாவத்துல இருந்து என்னை தூக்கி எடுப்பாரு, நிச்சயம் என்னை நிலை நிறுத்துவாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை சார்ந்து நீங்க எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி பழைய எல்லாம் மறந்துரு, இப்போ நான் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களோட பேசுறாரு. என்ன தம்பி தங்கச்சி நீங்க செய்வீங்களா? வேதத்துல ஒரு காரியம் சொல்லுது, என்னன்னா 2 நாளாகமம் 14:11 ஆசா ராஜா வந்து ஒரு பெரிய ராஜா தான். அந்த ராஜாவோட எதிரிய நாட்டு வீரர்கள் யுத்தம் பண்ண வராங்க, எத்தியோப்பியர்கள் யுத்தம் பண்ண வராங்க. அவங்க இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அந்த ராஜா கூட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த ராஜாவால் முடியாது இல்லையா, நிறைய பேரோட கண்டிப்பாக 10 லட்சம் பேர்னா பாதிக்கு பாதி கூட, ஆனால் அவங்களோட சண்டை போட்டு ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அந்த ராஜா என்ன செய்கிறாருன்னா, இந்த பகுதியில் அவர் என்ன செய்கிறாருன்னா, தேவனே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்கு உதவி செய்து உங்கள் லேசான காரியம், எதிரிகள்கிட்ட ஒப்பு கொடுத்துறாதீங்க, நாங்கள் ஜெயிக்கும்படி எங்களுக்கு கூட நில்லுங்க, எங்கள் துணை நில்லுங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்களுக்காக யுத்தம் பண்ணி அவங்களை ஜெயிக்க வைக்கிறாரு. இதே மாதிரி தாங்க உங்களுக்கு மனுஷனோட உங்கள் நண்பர்களோட உங்களுக்கு போராட்டம் உண்டு, பிசாசோட உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த உலகமே போராட்டம் நிறைஞ்சது தான், அதனால நம்ம இப்படி விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. மறுபடியும் எழும்புங்க, எழும்பி உங்கள் காரியத்தை என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 ஆண்டவரை இருக்க பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, செயல்படுங்க. ஆண்டவர் துணையோட நீங்கள் செய்ய முயற்சி படுங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனலாக இருக்கணும். அதாவது நம்ம முதல்ல பார்த்தோம், நம்பிக்கை அற்ற சூழ்நிலை, உலர்ந்து போன சூழ்நிலையாக இருக்கிறான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனா அதெல்லாம் துளிர்க்க பண்ணுகிற, உங்கள் நம்பிக்கையை பெருக பண்ணுகிற ஆண்டவர் உங்களோட இருப்பார். 2வது காரியம் நம்ம பார்த்தோம், பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நீங்கள் எழும்பணும். 3வது என்ன செய்யணும், அனலாக இருக்கணும். நீங்கள் அனலாக இருந்தால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். வெளிப்படுத்தல் 3:16 சொல்லுது, நீ வந்து குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பிசாசோடு நீங்கள் போராடணுமா, அனலாக இருக்கணும். அனலாக இருக்கும்போது தான் நீங்கள் போராட முடியும். ஆண்டோடைய அபிஷேகம், ஆண்டோடைய வல்லமை உங்களுக்குள்ளே வரும்போது தான் நீங்கள் அவனை எதிர்த்து நின்று நீங்கள் போராட முடியும். நல்ல வேதங்களை வாசிங்க, ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை ஞானத்தாங்க, ஆண்டவரை என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் ஆண்டவரை இப்படிப்பட்டு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு விசேஷ ஞானத்தாங்க, புத்தியை தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு இன்னும் நல்லா அதிகமாக பைபிள் வாசித்து நீங்கள் ஆவியில் அனலாக இருக்கும்போது எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். நானும் என் வாலிப வயசில் என் வாழ்க்கை எப்படி இருக்கே, யாரும் இல்லாத நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை துளிர்க்குமா, அதாவது எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் என் வாலிப வயதில் யார் எனக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க, குழந்தை பிறந்தால் யார் பார்ப்பாங்க, இப்படிலாம் நிறைய கேள்விகளோட நானும் வாலிப வயசில் இருந்தேன். ஆனால் ப்ரேயர் பண்ண ஆண்டவரை எனக்கு நான் வாலிப பிள்ளைகள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் உறுதியாக ஆண்டவரை பிடித்து கொண்டேன்.
கர்த்தர்ட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு வாழ்க்கை அமையுமா ஏசப்பா, எனக்கு அப்படி அமைஞ்சால் நல்ல வாழ்க்கையை எனக்கு நீங்கள் தரணும், என்னை விட நல்ல திறமையான நல்ல ஒரு கணவரை எனக்கு தரணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அது நான் ஜெபம் பண்ணபடியே கர்த்தர் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார், நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அதனால் நீங்களும் இப்படி ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அதனால் உங்கள் உள்ளத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லும்போது கர்த்தர் கேட்டு நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால் இந்த நாளில் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க ஆண்டவற்றை நம்ம அர்ப்பணிப்போமா? துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையோடும் பேசினீரப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே தான் விழுந்த அந்த இடத்திலிருந்து ஆண்டவரே அவங்க எழும்பணும் சுவாமி. அவங்க நம்பிக்கையை நீங்கள் துளிர்க்க பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரம். அவங்க உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெறட்டும்ப்பா. அவங்க வாழ்க்கை உயிர் பெறட்டும். கேளுங்க, நீங்கள் ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, நான் விழுந்துட்டேன் ஏசப்பா, நான் நினச்சி பார்க்குறேன், என்கிட்ட என்ன தவறு இருக்குன்னு சொல்லி நான் ஆராய்ந்து பார்க்குறேன், என்னை மன்னிச்சிருங்க. இந்த இடத்துல நான் விழுந்துட்டேன்ப்பா, இந்த தவறை நான் செய்துட்டேன்ப்பா, என் மேலே தான் தப்புப்பா. நான் உங்களை எத்தனையோ தடவை நான் குறை சொல்லிட்டேன், குற்றம் சொல்லிட்டேன். ஆண்டவர் என் கூட இருந்தால் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஏன் நடக்கும்னு சொல்லி நான் முறுமுறுத்துட்டேன் ஏசப்பா. ஏன் சுயநலத்தினால தான் இந்த தவறுலாம் நடந்துச்சுப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களை குறை சொல்லிட்டேன், உங்களை திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் வாழ்க்கையை சீர்படுத்துங்கப்பா. எனக்கு நல்ல வேலையை தாங்க, நல்ல வாழ்க்கையை தாங்க ஏசப்பா. நான் இன்னும் படித்ததுக்கேற்ற எனக்கு வேலை வேணும். நான் நல்ல வேலையை பெற்றுக்கொள்ள எனக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க. அநேக கண்களில் தயவை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. என்னன்னாலும் சொல்லலாம். என் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, அது மாறணும், நீங்கள் தான் மாற்ற முடியும். நான் சுயமாக முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அது முடியலை. அதனால் நல்ல ஒரு சமாதானத்தை தாங்க, நல்ல ஒரு ஒற்றுமையை தாங்க. எங்கள் குடும்பங்களை இன்னும் தலைக்கும்படி செய்யுங்க. தரித்திரம் மாறட்டும்ப்பா. கர்த்தாவே, எங்களோடு இருங்கப்பா, எங்களோடு இருங்க. நான் உம்மை விட்டு தூரம் போன காரியத்தை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் சீர்தூக்கி பார்த்து இன்னும் நான் உமக்குள்ளாய் வளர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். மனசில் சொல்லுங்க, நீங்கள் என்னென்ன உங்கள் இதயத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்ல நினைக்கிற ஒரு நண்பனை போல பேசுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே சொன்னீங்கன்னா அது ஊருக்கே தெரிஞ்சிடும். ஆனால் ஏசப்பட சொன்னால் யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் நினைச்சிட பதில் தருகிற தேவன். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறத ஏசப்பாட்ட அப்படியே சொல்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் உம்மிடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஜெபிச்சிருக்கலாம். என் பிரச்சனை மாறணும், போராட்டம் மாறணும் ஜெபிச்சிருக்கலாம். எனக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி அவங்க ஜெபிச்சிட்டு இருக்கலாம். ஏசப்பா, அவங்க காரியங்களை கையோடி வர பண்ணுங்கப்பா. அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை தாங்க, நல்ல வேலைவாய்ப்பை தாங்க. ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவங்கள மூடுங்க, அவங்களுடைய வல்லமையினால் அவங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, நாளைய ஆண்டவரே தலைவர்களாக தலைவிகளாக ஒவ்வொருவரையும் எழுப்புங்கப்பா. உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற விளக்காகவும் ஒவ்வொருவரையும் நீங்கள் எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, அவங்கள அப்படியாக நீர் ஆசீர்வதித்து நீர் ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. என்னை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்களா? ஒருவேளை உங்க வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் பட்டு போயிடுச்சு, இது முடியுமா, இது நடக்குமா அப்படி சொல்லி நீங்க நினைக்கலாம். அந்த காரியத்தை ஆண்டவர் துளிர்க்க செய்கிறவராய் உங்களோட இருக்கிறார். நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரை நோக்கி மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.